வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल जीवन कलिसिया में आए हुए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करता हूं. இந்த அற்புதமான காலை வேளையிலே இன்று முதல் ஒரு புதிய தொடர்போதனையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். इस अद्भुत दिन में आज से हम आके टाइटल देखने वाले हैं. இன்றைக்கு என்னோட பிரசங்கத்தினுடைய தலைப்பு புதிய உடன்படிக்கை. आज आके मेरे प्रचार का एक टाइटल क्या है कि नया वाचा. இந்த புதிய உடன்படிக்கையில இன்றைக்கு இந்த மெசேஜினோட தலைப்பு வந்து ஆபிரகாமிக் கவனன்ட், ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை. और आज का जो मैसेज का मेरा टाइटल है कि जो अब्राहम के साथ परमेश्वर ने जो वाचा बांधा था. இன்னைக்கு இந்த தொடர்போதனையோட தலைப்பு வந்து புதிய உடன்படிக்கை. तो इसका जो टाइटल है वो आके नया वाचा बांधने वाला है. மத்தேயு 26, 26, 27 வாசிக்கிறேன். मैथ्यू का किताब चैप्टर 26 पढ़ूंगा. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். चैप्टर 26 to 27 पढ़ेंगे. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சீந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. यहाँ पे आके हम देख रहे हैं कि जब वे खा रहे थे तो यीशु ने रोटी ली और आशीष मांगकर तोड़ा और चेले को देखकर कहा कि ये खाओ, ये मेरी देह है. फिर उसने कटोरा लेकर धन्यवाद किया और उन्होंने देकर कहा कि तुम सब इससे पियो, क्योंकि ये वाचा मेरे लहू है और ये बहुतायत के लिए पापों का क्षमा का निमित्त बहाया गया जाता है. பிரியமானவர்களே, இந்த புதிய உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கைன்ற வார்த்தை நீங்க ஒருவேளை கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். ये आके नया नियम के बारे में आपने नहीं देखा होगा. ஆனால் வேதாகமம் உடன்படிக்கையா இருக்கிறது. வேதாகம் முழுசுமே உடன்படிக்கையா இருக்கிறது. तो ये जो भी बाइबल है ये पूरा वाचा से भरा हुआ है. நம்முடைய வேத புத்தகத்துல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று ரெண்டு இருக்கிறது. अभी हमारे बाइबल में आप देखेंगे तो पुराना नियम और नया नियम दोनों है. அது உண்மையிலே எப்படி இருக்கணும்னா பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை அப்படிதான் இருக்கணும். तो यहाँ पे कैसा है माने पुराना नियम और नया नियम. இன்றைக்கு முதல்ல கர்த்தர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை பற்றி நாம் பார்க்க போகிறோம். आज आकर हम अब्राहम के साथ जो परमेश्वर ने जो वाचा बांधी थी उसके बारे में हम देखने वाले இந்த हैं. வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசு அவர் மரிக்கிறதுக்காக அவர் சிலுவை நோக்கி செல்லுகிறார். அதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களோடு கூட ஒரு பந்தியை அவர் ஆசரிக்கிறார். तो यीशु मसीह को आके क्रूस में लेके जाने के पहले आके अपने चेले के साथ तो प्रभु भोजन करते हैं. அந்த பந்தியிலே அது பரிசுத்த பந்தியா இருக்கிறது. और वो पवित्र भोजन है. அதுல அப்பம் இருக்கிறது, திராட்சை ரசம் இருக்கிறது. उसमें आके रोटी है और दाख रस है. 26ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். तब आके मैथ्यू 26 में यहाँ पे देखे कि यीशु ने रोटी ली और आशीष मांगकर तोड़ा और चेले को देकर कहा, लो खाओ, ये मेरी देह है. அப்புறம் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். और फिर बाद में उन्होंने कटोरा लेकर धन्यवाद किया और उन्हें देखकर कहा, तुम सब इसमें से पियो. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சீந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. क्योंकि ये वाचा है मेरी वह लहू है जो बहुतों के लिए पापों का क्षमा का नियमित बहा गया है. பிரியமானவர்களே, உடன்படிக்கை ரத்தத்தினாலே செய்யப்படுகிறதா இருக்கிறது. मेरे प्यारे भाई बहनों, जो वाचा है वो आके लहू से बनता है. ஆகவே அதை ரத்த உடன்படிக்கை என்றும் அழைக்கிறார்கள். तो इसे आके लहू का वाचा भी बोलते हैं. நாம் சரித்திரத்தை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது பண்டைய காலங்களிலே இப்படிப்பட்ட உடன்படிக்கை இரு நபர்கள் செய்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். हम पिछले समय में देखते हैं तो ऐसा कई प्रकार का वाचा बांधा जाता है. அந்த உடன்படிக்கை ரத்தத்தினாலே உறுதிப்படுத்தப்படுகிறது. और वो वाचा आके लहू से आके वो संबंध रखता है. இயேசு கூட புதிய உடன்படிக்கை எப்படி ஸ்தாபித்தார்? தம்முடைய ரத்தத்தின் மூலமாக, சிந்துவதின் மூலமாக ஸ்தாபித்தார். अब यीशु ने आके नया वाचा कैसे आके स्थापित किया है? अपने लहू बहा के स्थापित किया है. சரித்திரம் சொல்கிறது, இந்த மனுஷனால் ஏற்படுத்தப்படுகிற இந்த உடன்படிக்கை இந்த நாள் வரைக்கும் ஓராள் கூட மீறினதே கிடையாது. और ये जो मनुष्य के जरिए जो ये वाचा बांधा गया है वो कभी भी आके खत्म नहीं होता है.
ஏனென்றால் இது அவ்வளவு புனிதமான ஒன்றாய் இருக்கிறது. क्योंकि ये इतनी पवित्र है। உடன்படிக்கை இரு நபர்களுக்கிடையே செய்யப்படுகிற ஒன்று. अब वाचा जो है दो लोगों के बीच में होता है। இந்த இரு நபர்கள் வெட்டு காயத்தை ஏற்படுத்தி ரத்தத்தை சிந்திவிட்டு அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார்கள். अब दो लोग आके अपने हाथ को काट के लहू बहा के उस वाचा को बांधते हैं। அதற்கு பிற்பாடு ரெண்டு பேரும் சில வாக்குறுதிகளை பரிமாறிக் கொள்கிறார்கள். फिर बाद में दोनों लोग आगे कुछ वचन को बांटते हैं। அதற்கு பிற்பாடு அந்த வாக்குறுதிகளை ஒரு ஆணையினாலே உறுதிப்படுத்துகிறார்கள். अब फिर बाद में जो वो बोलते हैं वो एक आदमी के जरिए उसको स्थापित करते அதற்கு हैं। பிற்பாடு அந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறுதல் उसके அடங்கி இருக்கிறது. उसके बाद जो वाचा का जो भी वचन है वो आके हो सिद्ध होता है। சோ எல்லா உடன்படிக்கையிலும் இந்த 5 காரியங்கள் ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கிறது. तो जो भी वाचा है इस सब में आके ये 5 चीज बहुत ही मुख्य है। नंबर 1 2 persons, और सबसे पहले है 2 लोग के सामने, सेकंड blood, और दूसरा है लहू, थर्ड promises are exchanged, और तीसरा जो है कि वचन को एक साथ एक दूसरे से बांटते हैं, फोर्थ oath, ஒரு ஆணையினால அதை உறுதிப்படுத்துகிறார்கள். oath ஆணை. और चौथा जो है कि एक दूसरे मनुष्य को उसके रख के उसको सिद्ध करते हैं, ஃபிஃப்த் வந்து fulfillment. और 5 जो है वो जो पूरा करना। சோ இந்த எல்லா உடன்படிக்கையிலும் இந்த 5 காரியங்கள் நிச்சயமாக இருக்கும். अब ये जो सारा जो 5 चीज है इस वाचा में आता है। இது வருகிற வாரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம். आने वाले हफ्ते में हम थोड़ा थोड़ा करके इसे देखने वाले हैं। ஆகவே இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த உடன்படிக்கை ரத்தத்தினால செய்யப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. आज हम क्या देखने वाले हैं, ये जो वाचा जो बांधा जाता है वो लहू के द्वारा किया गया है, இது புனிதமான ஒன்றாய் இருக்கிறது. और एक पवित्र है ये, இது மீறப்படாத ஒன்றாய் இருக்கிறது. और इसको कोई भी पार नहीं कर सकता। இப்போ ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எதுக்கு திடீர்னு உடன்படிக்கை பத்தி நீங்க பேசுறீங்க? अभी भले आप सोचते होंगे अचानक क्यों ये वाचा बांधने के बारे में बात करते ஏன்னா हैं, உடன்படிக்கை எந்த அளவுக்கு புரிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு விசுவாசிக்கிறது ரொம்ப சுலபமாகிவிடும். क्योंकि जितना आप वाचा को समझते हैं उतना आपको विश्वास करना भी आसान हो जाएगा। அவர்கள் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளும்போது தங்களிடத்தில் இருக்கிற அருமையான காரியங்களை அவர்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்வார்கள், பரிமாறிக்கொள்வார்கள். तो जब ये वाचा बांधते हैं जो उनके पास चीजें हैं वो आपस में बांट लेते हैं। உதாரணத்துக்கு சால்வையை மாற்றிக்கொள்வார்கள், வஸ்திரத்தை மாற்றிக்கொள்வார்கள். कोई कोई लोग आके कपड़े को बदल देते हैं एक दूसरे சிலர் के வந்து साथ। தங்கள் இடுப்புல கட்டி கொண்டிருக்கிற பெல்ட்டை மாத்திவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. कोई कोई अपने कमर में जो बेल्ट बांधते हैं उसको बदल लेते हैं। பெல்ட்னா இப்ப நம்ம பேண்ட் நிக்கிறதுக்கு பெல்ட் போடுறோம், அந்த பெல்ட் கிடையாது. बेल्ट माने पैंट को फंसा के करते हैं वो नहीं है। அந்த காலத்துல பெல்ட் எது கட்டினாங்கன்னா அதுல வெப்பன்ஸ் இருக்கும். पिछले जमाने में आके बेल्ट माने उसमें आके हथियार रहेगा। அது மூலமா அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், என்னுடைய அங்கியை சால்வை வஸ்திரத்தை கொடுக்கிறது மூலமா நான் தான் நீ தான் நான் அப்படி சொல்றாங்க. तो वैसे कपड़े और हथियार देने का मतलब क्या है, तू मैं हूँ और मैं तू है। இந்த கச்சை பெல்ட் கொடுக்கிறது மூலமா நான் உன்னுடைய பாதுகாப்பா இருப்பேன் என்று சொல்லுகிறார்கள். अब ये बेल्ट जो हथियार का बेल्ट देते हैं इसका मतलब ये है कि मैं तेरे लिए आके प्रोटेक्शन करूंगा என்னுடைய பலனை நான் உனக்கு தருகிறேன் और अपना बल मैं तुम्हें दूंगा, அப்படின்னு சொல்லுகிறார்கள். ऐसे कहते हैं। அப்ப இந்த உடன்படிக்கைன்றது வந்து உடனே இன்னைக்கு பேசி பழகி நாளைக்கு உடனே வந்து உடன்படிக்கை ஏற்படுத்துறது இல்ல. अब ये वाचा जो है आज बात करना और कल खत्म होने वाला वैसा नहीं है। உடன்படிக்கை ஏற்படுத்தணும்னா முதல்ல ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். अभी ये वाचा आपको बांधना है तो पहले आपको आपस में एक दोस्ती बनाना है, அந்த நட்பு ஒரு ஆழமான நட்பாக மாற வேண்டும். और वो दोस्ती आके एक गहरा दोस्त में बदलना है। அப்படிப்பட்ட ஆழமான நட்புல இருக்கிற ரெண்டு பேர் தான் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள முடியும். और उस तरफ से जो गहरा दोस्ती में रहते हैं वही इस वाचा को बांध सकते हैं। உதாரணத்துக்கு கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்றார். अब उदाहरण के लिए अब्राहम के साथ परमेश्वर आके एक वाचा बांधते हैं। ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1 2 3 வசனங்கள்ல கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். अब उत्पत्ति के किताब में 12 अध्याय पहला वचन से देखें तो यहोवा अब्राहम से कहता, अपने देश और अपने कुटुंबियों को और अपने पिता के घर को छोड़कर मैं जिस देश दिखाता हूं उस पे तू चला जा। 2ஆம் வசனத்துல சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். दूसरा वचन में कहते हैं, और मैं तुझे एक बड़ी जाति बनाऊंगा और तुझे आशीष दूंगा और तेरे नाम को महान करूंगा। உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற. और यहाँ पे कहते हैं कि मैं तुझे आशीष करूंगा और तुझे जो कोसते हैं उसे मैं शाप दूंगा और जो आके आशीष देते हैं उसे आशीष दूंगा। ஆபிரகாமோட கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. अब यहाँ पे अब्राहम के साथ परमेश्वर बात நல்ல करते हैं, வார்த்தைகளை எல்லாம் அவனோடு பேசுகிறார். अच्छी अच्छी बातें उनके साथ बात करते हैं। ஆபிரகாம் அந்த வார்த்தைகளை நம்பி புறப்பட்டு செல்கிறான்.
अब अब्राहम आके परमेश्वर की बात को विश्वास करके निकलता है। 12ஆம் அதிகாரத்திலே அவன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாறுகிறான். अब 12 अध्याय में देखते हैं तो बहुत ही धनी बनता है। 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் பொன்னும் வெள்ளியும் உடைய ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தான். अब यहाँ पे उत्पत्ति का 13 अध्याय दूसरा अध्याय में देखेंगे तो अब्राहम आके भेड़ बकरी गाय बैल और सोने रूप में बड़ी धनी था। 6ஆம் வசனம் சொல்றது, ஆபிரகாமுடைய சொந்தக்காரன் லோத்து அவனோட கூட ஒட்டின்னு வரான் பாருங்க, ஆபிரகாமோட, அவனும் ஆசீர்வதிக்கப்படுறான். இந்த 2 பேருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாததா இருந்தது. और उसका जो रिश्तेदार लोत है वो भी बहुत उसके साथ रह के धनी हो गया। அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண பூமி தாங்க கூடாதது இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. तो वो दोनों जब एक साथ रहने लगे तो ये धरती आके सहन नहीं कर पाया, वैसा था। பின்பு 14ஆம் அதிகாரத்துல இந்த லோத்துக்கும் இந்த சோதமுக்கும் விரோதமாக 5 ராஜாக்கள் எழும்பி வந்து அந்த லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த சோதமில் இருந்த மொத்த பேரையும் ஆஸ்திகளை எல்லாம் கொண்டு போறாங்க. மிருக ஜீவன்கள் அந்த மனுஷர்களை எல்லாம் பிடித்து கொண்டு போகிறார்கள். तो यहाँ पे आके यहाँ पे क्या देखते हैं कि लोत के विरोध आके बहुत सारे लोग उठते हैं और उनको लेके जाते हैं। ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதமின்ல குடியிருந்தபடினாலே அதை ஒரு மனிதன் வந்து ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறான். तो ये बात आके अब्राहम का जो रिश्तेदार लोत वहां पे रहने के कारण वो ये बात आके उसको आके बोलते हैं। அப்ப அது கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் என்ன பண்றான், தன்னிடத்துல தன்னுடைய வீட்டிலே கைப்படிந்த 318 வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு அந்த 5 ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண புறப்பட்டு போகிறான். अब ये सुनते ही अब्राहम आके अपने घर में जो भी लोग थे नौकर थे उनको लेके जाके उस राजा के विरोध झगड़ा करने के लिए गए அவர்களை தான் என்னும் ஊர் மட்டும் பின்தொடர்ந்து போகிறான். और उनका पीछा करके जाते हैं। அதன் பிற்பாடு எல்லா பொருள்களையும் மனுஷர்களையும் அவர்கள் அந்த ஆபிரகாமும் அவனோடு இருந்தவரும் திருப்பி கொண்டு வருகிறார்கள். और जो भी सामान है वो उनके वहां से वो वापस लेके आते हैं। 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். तो मैं आप यहाँ 14 अध्याय 17 वचन से पढ़ता हूँ। அவன் கெதர்லா கோமேரியும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவை பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தான். तो यहाँ पे हम आके 17 वचन से देखते हैं, जब वो आके कादोल ओमेर और उसकी साथी राजाओं को जिता कर लौट आता था उसके बारे में हम देखते हैं। यहाँ पे நான் தான் ஆபிரகாம் நினைச்சுக்காங்க, आप समझ लीजिए मैं ही अब्राहम हूँ நான் போய் ஜெயிச்சிட்டு வந்துட்டேன். और मैं आके जीत के आ गया திரளான ஜனங்கள் எனக்கு பின்னாடி இருக்காங்க. और बहुत सारे लोग मेरा पीछा करते आ रहे हैं ஒரு பக்கம் பொன்னு வெள்ளி மிருக ஜீவன்லாம் பூச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. और एक जगह पे आके पूरा सोना चांदी सब कुछ रखा है। ஆபிரகாமுக்கு எதிராக 2 ராஜாக்கள் வருகிறார்கள். अब अब्राहम के विरोध आके 2 राजा लोग आ रहे हैं ஒருவன் சோதோமின் ராஜா, और एक आके सोदोम का राजा है அவன் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறான். और वो आके एक बात बोलता है। இன்னொரு ராஜா வருவான், அவன் சாலேமின் ராஜா, और एक और राजा आता है सालमोन का राजा அவன் பேர் வந்து மெல்கிசேதேக்கு, और उसका नाम आके बेल्किसदेक है। அவனும் ஆபிரகாமுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறான். और वो भी आके अब्राहम के विरोध आता है அவனும் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறான். और वो अब्राहम को आके एक बात बोलता है உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லுகிறான். और यहाँ पे उसने आके यहाँ पे परम प्रधान परमेश्वर का आशीर्वाद उसको ऊपर हो करके बोलते हैं। 18ஆம் வசனம் சொல்கிறது, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தான். तब उसने आके परम प्रधान ईश्वर का याजक था रोटी और दुखमधु ले आया। 19ஆம் வசனம், அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமாக கொடுத்தான். और 19 में हमने देखते हैं कि और उसने अब्राहम को यह आशीर्वाद दिया कि परम प्रधान ईश्वर की ओर से जो आकाश और पृथ्वी का अधिकारी है तू धन्य हो। சோ ஆபிரகாம் வெற்றி பெற்று வருகிறான். பொன் வெள்ளி எல்லாம் குவியெல்லாம் வச்சுக்கப்படுறது, மிருக ஜீவன்கள் இருக்குது, மக்கள்லாம் இருக்கிறாங்க. 2 ராஜாக்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். अब अब्राहम आके जीत पा लिया, उसके बाद ही बहुत सोना चांदी था, लोग उसके पीछे थे। अब 2 राजा उसके सामने आ रहे हैं। ஒரு ராஜா கிட்ட வந்து அப்பமும் திராட்சை ரசம் மட்டும் இருக்குது. अब एक राजा के पास सिर्फ रोटी और दाख मधु था। அவன் தன்னுடைய வாயை திறந்து அவனை ஆசீர்வதிக்கிறான். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லுகிறான். और वो मुंह खोलकर अब्राहम को आशीर्वाद करता, परम प्रधान ईश्वर के ओर से जो आकाश और पृथ्वी का अधिकारी है तू धन्य हो। உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றான். और वो आके तेरे शत्रु को तेरे हाथ में देने वाले परमेश्वर का धन्य हो। இது ஏதாவது அட்ராக்ஷனா இருக்கா? ஏதாவது ஒரு கவர்ச்சிகரமானதா இருக்குதா? तो ये कैसा है आप देखिए, வெறும் அப்பம் திராட்சை ரசம் மட்டும்தான். सिर्फ रोटी और दाखरस नहीं है கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை பேசுகிறான். और थोड़ा अच्छा बातें करता है। ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சோதோமின் ராஜா ஏகப்பட்ட பொன் வெள்ளி குவியலா வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, மிருக ஜீவன்கள்லாம் நிறைய இருக்குது.
और दूसरी तरफ एक और राजा है जो आके बहुत सारा सोना चांदी या भेड़ बकरियां और लोग भी बहुत ज्यादा है। 21ஆம் வசனத்துல அந்த சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றான். तब यहाँ पे वर्स 21 में देखते हैं, तब सोदोम का राजा ने अब्राहम से कहा, प्राणियों को तू मुझे दे और धन को तू अपने पास रख। எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஆபிரகாம். तो देखिए अब्राहम को कैसा लगेगा। ஆபிரகாம் இப்போ ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாக வேண்டும். अब अब्राहम आके एक बहुत ही निर्णय करना मुख्य से। வாழ்க்கையில நமக்கு கூட நிறைய நேரங்கள்ல ஆப்ஷன் கொடுக்கப்படுகிறது. अब हमारे जीवन में भी कई प्रकार में का आशाएं आते हैं। நமக்கு கூட பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருது. हम लोग को भी संडे छुट्टी मिलता है। அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. वो एक ही दिन छुट्टी है। ரெண்டு ஆப்ஷன் நமக்கு முன்னாடி இருக்குது. दो ऑप्शन आपके सामने है। ஒன்னு நல்லா தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், இன்னொன்னு சர்ச்சுக்கு போலாம். एक आके अच्छा से घर में बैठ के सोवो, दूसरा चर्च जाओ। இன்னொரு ஆப்ஷன் यही है दो ऑप्शन। நல்ல வெளியே எங்காவது அவுட்டிங் போலாம் அல்லது சர்ச்சுக்கு வரலாம். और तीसरा जो क्या है कि बाहर जाएंगे या फिर चर्च जाएंगे। நீங்களும் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, அதனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். आप सब लोग आज कलीसिया आए हैं, इसीलिए आप आशीषित लोग हैं। ஆபிரகாம் பாருங்க, இந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் ரொம்ப குவியல் குவியலா இருக்குது. இங்க இந்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அப்பரசம் இதை பார்க்கிறான். तो यहाँ पे आके अब्राहम आके देखता है कि पूरा सोना चांदी से यहाँ पे भरा हुआ है। அவன பண்றான். இந்த 23ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று तो சொல்லுது. यहाँ पे वर्स 23 में कहते हैं कि उसकी मैं ये शपथ खाता हूँ कि जो कुछ तेरा है उसमें से ना तो एक सूत है और ना कोई जूत बांधता है। அதன் மூலமாக அவன் என்ன சொல்ல வருகிறான்னா, கர்த்தரோட உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அப்பத்தின் திராட்சை ரசத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். ஒருவேளை அது கவர்ச்சிகரமா இல்லாம இருக்கலாம், அட்ராக்ஷன் இல்லாம இருக்கலாம், ஆனா இதுல பெரிய விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனால நான் இதை உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்றேன். तो इसके जरिए अब्राहम क्या बोलना चाहता है कि परमेश्वर का जो महान आशीर्वाद है उसे प्राप्त करने के लिए वो यहाँ पे तैयार है। அது மட்டும் இல்ல, 22ஆம் வசனத்துல அவன் சொல்றான், ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் ஒரு வாரையாகிலும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்றான். तो यहाँ पे हम देखते हैं कि अब्राहम का जो जो परम प्रधान ईश्वर यहोवा जो आकाश और पृथ्वी का अधिकारी है करके कहते हैं। சோதோமின் ராஜா கொடுத்து எதுவுமே வேணான்றான். तो वो अब्राहम कहता है कि सोदोम में जो भी राजा जो दिया था वो नहीं चाहिए बोल दिया। சாலேமின் ராஜா கொடுத்த அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறான். और जो सालिम राजा ने जो दिया था उसको उसने ले लिया। 15ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாம் நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமா இருக்கிறேன். तो यहाँ पे आके 15वीं अध्याय में हम देखते हैं परमेश्वर कहते हैं तू डर मत, मैं तेरा ढाल और तेरा अत्यंत बड़ा प्रतिफल हूँ। கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஐ அம் யுவர் ஷீல்ட் और अब्राहम को देख के कहता है कि मैं तेरी ढाल हूँ and I am your reward. और तेरा अत्यंत बड़ा प्रतिफल हूँ, Don't be afraid. इसलिए तू डर मत। Of the 5 kings, அந்த 5 ராஜாக்களை பத்தி பயப்படாத. अब परमेश्वर कहते हैं उस 5 राजा के बारे में तुम डरो मत। I will be with you, I will protect you. मैं तेरे साथ रहूंगा और तुझे संभालूंगा I'll be a reward to you. और मैं तुझे अत्यंत प्रतिफल दूंगा Don't be afraid. और बिल्कुल भी डरना नहीं। கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய கேடகமா இருக்கிற பலனுமா இருக்கிறேன். अब परमेश्वर उसको देख के कहते हैं कि मत डर, मैं तेरे ढाल और अत्यंत बड़ा प्रतिफल हूँ என்னுடைய பலன் எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. और मेरा बल सब तेरा है। God becomes strength and reward of Abraham that day. तो अब्राहम के लिए परमेश्वर आके एक बल और प्रतिफल बना। அப்ப ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து கேட்கிறான் 2ஆம் வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு நீர் என்ன தருவீர்? நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. अभी अब्राहम आके परमेश्वर को देख के कहता है कि आप मुझे क्या दोगे, क्योंकि मुझे कोई वंश नहीं है। தேவரீர் 3ஆம் வசனம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. तब तीसरा वचन में अब्राहम कहता है कि मुझे कोई वंश ही नहीं है। ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து சொல்றான், என்னங்க இவ்வளவு எல்லாம் கேடகம் பலன் எல்லாம் சொல்றீங்க, ஆனா ஒரு புள்ள கூட கிடையாது எனக்கு, இன்னும் குழந்தை பிறக்கல, முன்னாடி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்கல்ல. अभी परमेश्वर आके अब्राहम को देख कहता है अभी आके बहुत सारा आशीर्वाद आके देने के लिए वो है। உனக்குள் பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களே, இன்னும் ஒரு புள்ள கூட பிறக்கலையா அப்படிங்கிறான். अब वो कहता है कि तेरे जरिए धरती के सारे वंश आशीष पाएंगे, लेकिन मुझे एक भी संतान नहीं है। 4ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாய் அவன் என்று சொல்லி அபிராமனை வெளியே அழைத்து, நீ வானத்தை எண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானாலும் அவைகளை என்ன அப்படின்ற। तब यहाँ आके 4था वचन में देखता है कि वो बाहर बुलाकर आकाश के तारों को देख, इसके जरिए मैं तुझे आशीष करूंगा। பின்னர் சொல்ல, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும். तो वो कहते हैं कि आकाश के तारा के समान तेरा वंश रहेगा। எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து அவர் அப்படி சொல்றாரு பாரு। तो देखिए कैसा एक इंसान को देख के ऐसा कहता है। சரீரம் செத்து போயிடுச்சு, अब उनका शरीर जो है मर गया है, சாராளுடைய கர்ப்பம்
குடும்பம் செத்து போயிடுச்சு. और सारा का जो कोख है वो भी मर गया है ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு. और जो स्त्री का जो है वो भी रुक गया है। அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்து நம்ப முடியாத ஒரு வாக்குத்தத்தத்தை அவனுக்கு தருகிறார். अब वैसे लोगों को देखे एक विश्वास नहीं करने के जैसा एक वाचा दे रहे உன் हैं। சந்ததி இவனமா இருக்கும். अब ये तेरा जो वंश है आकाश के तारों के समान होगा। கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து இருப்பா கொஞ்சம் நான் மறந்துட்டு இருக்கும் போலகுது, ஏதோ ஒரு புள்ள உனக்கு பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட பரவாயில்ல, வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்ன்ற. अब अब्राहम क्या सोचता मुझे एक बच्चा होने से काफी है, लेकिन परमेश्वर तो आकाश के दरिये वंश होगा बोलते हैं। அடுத்த வசனத்திலே பார்த்தா 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்கிறது. और 6वीं वचन में हम देखते हैं उसने यहोवा पर विश्वास किया और यहोवा ने इस बात को उसको लेख में धर्मी गिना। எப்படி விசுவாசிக்க முடிஞ்சது? ये कैसा उसने विश्वास किया? பாருங்க, சரீரம் செத்து போச்சுங்க. देखिए उसका शरीर मर गया है। தான் சந்ததி இவனமா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசிச்சான். तो ये आके मैं सारे वंशों का तुझे पिता बनाऊंगा करके उसको विश्वास किया अब्राहम ने। ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல இது அப்படியே பவுல் சொல்லுகிறார். तो ये आके 4 अध्याय 18वें वचन में ये कहते हैं, पौल कहते हैं। ரோமர் புத்தகத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. रोमियो की किताब में कहता है 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லிருக்கு. चैप्टर 4 वर्स 18 में कहा गया है। அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். और ये वचन मैं आपके लिए पढ़ना चाहूंगा। அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறவருக்கு ஏது இல்லாதிருந்தும் அதை அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். और इस वचन में आके हम देखते हैं कि वो अनेक जाति के लिए तुझे आके पिता बनाऊंगा, और इस वचन को आके उन्होंने विश्वास किया। அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. वो विश्वास में आके एकदम बलहीन नहीं था। எப்படி பாருங்க, எப்படி விசுவாசத்துல பலவீனம் இல்லாம சொன்னோட எப்படி அவனால விசுவாசிக்க முடிஞ்சது? तो कैसे आके इस बात को वो विश्वास कर पाया? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். क्योंकि आके वो जानता था जो परमेश्वर जो बात कहे हैं वो जरूर उसको पूरा करेंगे। ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் அப்படியே மேற்கோள் காட்டுறேன். यहाँ पे रोमियो का किताब चैप्टर 4 वर्स 20 में हम देखते हैं, தேவன் தம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்ப முடிந்தது அவனால. और उसने आके पूरे दृढ़ होकर परमेश्वर को आके विश्वास किया कि अपने वचन को वो पूरा करेंगे। நான் கேக்குறேன், எப்படி நம்ப முடிஞ்சது அவனுக்கு? तो इसको उसने कैसा विश्वास किया? ஆபிரகாமுக்கு புரிந்த ஏதோ ஒன்று நமக்கு புரியலங்க. तो अभी अब्राहम को जो समझता है वो हमें समझ नहीं आ रहा है। இதெல்லாம் 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடக்கிறது. ये सब आके 6000 साल के पहले हुआ था। அவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு விளங்குது பாரு. लेकिन किसी रास्ते में तो उसे समझ में आता है। அவர் சொன்ன உடனே கர்த்தர் அவன் விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணினார். अब वो कहते ही आके अब्राहम विश्वास करने लगा। எப்படி விசுவாசித்தான்? अब ये कैसे विश्वास किया? ஏன்னா அடுத்த வர வசனங்கள்ல அதை அவர் விளங்க வைக்கிறார். अब मैं आने वाले वचन में आपको बताऊंगा। ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். तो यहाँ पे आके उत्पत्ति का किताब 15 अध्याय 7वीं वचन हम देखते हैं, तब उसने कहा कि मैं वह यहोवा हूँ जो तुझे कसीदियों के ऊर नगर के बाहर से ले आया हूँ। 9ஆம் வசனம், அதற்கு அவர் 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். और यहाँ पे नवी वचन में देखते हैं कि यहोवा ने उससे कहा कि मेरे लिए 3 वर्ष का एक कलोर और 3 वर्ष का एक बकरी और 3 वर्ष का एक मेढ़ा, ये सब आके लेके आने के लिए। 10ஆம் வசனம், அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான், பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. और 10वीं वचन में हम देखते हैं इन सभी को लेकर आकर उसने बीच में सो डाला। அப்ப அவனுக்கு கர்த்தரை எப்படி விசுவாசிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவன்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணும்படி செய்றார். अब वो आके इस सब चीजों को कैसे विश्वास किया, माने परमेश्वर ने उसके साथ एक वाचा बांधी थी। 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒரு பக்கமா எதிரெதிரா வைக்கிறான். तो यहाँ पे आके देखते हैं हम आके जो भेड़ जो बकरियां है उसे लेके आके टुकड़ा करके उसको आमने सामने रखा है। பாருங்க, நாம் ஏற்கனவே சொன்ன முதல் பாயிண்ட் என்ன, 2 நபர்கள், இங்க கர்த்தரும் ஆபிரகாம் இருக்காங்க. तो मैंने पहला क्या कहा था, 2 लोग के सामने। செகண்ட் என்னது, ரத்தம் சிந்தப்படுகிறது உடன்படிக்கை நிமித்தமாக. இங்க மிருகங்கள் கொல்லப்பட்டு ரத்தம் நடுவாக துண்டிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்படுகிறது. अब दूसरा मैंने कहा था लहू का वाचा, यहाँ पे आके भेड़ बकरियों को रख के आके टुकड़े टुकड़े करके आमने सामने रखते हैं। மூன்றாவது என்ன, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாவ்ஸ், வாக்குறுதிகளை பரிமாறி கொள்ளுகிறார்கள். और यहाँ पे आके वचनों को आके एक दूसरे से
बांटते हैं। 13ஆம் வசனத்தில் கர்த்தர் வாக்குறுதிகளை கொடுக்கிறார். अब ये 13 वचन में यहोवा आके उसको वचन देते हैं। அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவா என்றார். तब यहोवा ने अब्राहम से कहा कि वो निश्चय जान ले कि तेरे वंश पराई देश में परदेशी होकर रहेंगे। என்ன சொல்ற? உன் சந்ததியார். तो यहाँ पे क्या कहते हैं? तेरा वंश। உனக்கு குழந்தைய பிறக்கலங்க. उन्होंने कहा कि अभी तो अब्राहम को बच्चा ही नहीं हुआ। ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கணும். अब्राहम को अभी ईसाक पैदा होना है। ஈசாக்குக்கு யாக்கோபு பிறக்கணும். ईसाक के लिए याकूब पैदा होना है। யாக்கோபுக்கு யாக்கோபுன்னு 2 பேர் ஈசாக்குக்கு பிறக்கணும். अब याकूब और ईसा 2 बच्चे पैदा होना है। இந்த யாக்கோபு 12 கோத்திர பிதாக்கள் பிறக்கணும். और याकूब के नीचे 12 वंश आना है। அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகணும். और वो लोग इसराइल जनता बनना है। அதுக்கப்புறம் தான் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் போய் சஞ்சரிக்க போகிறார்கள். और उसके बाद ही वो लोग अन्य देश में जाके परदेसी होने वाले हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்பதை முன்கூட்டியே சொல்லுகிறார் பாருங்க. अब इसराइल की जनता आके 400 साल वहां इजिप्ट में परदेसी बन के रहेंगे करके अभी बोल दिया है। அதாவது வரப்போகிற இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து இவர் சாட்சியாக அறிவிக்கிறார். तो देखिए होने वाला चीज जो इसराइल जनता के बारे में अभी बता दिया है। இன்னும் சொல்ல போனா இவனுடைய எதிர்காலத்தையே கூறுகிறார். अब और भी बोला जाएगा तो आगे वाला बात भी यहाँ बोल दिया है। 15ஆம் வசனத்துல உடன்படிக்கை பண்ணுகிறார். तो यहाँ पे 15 वचन में आके दोनों के बीच में वाचा बांधते हैं। முதல்ல 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். अब मैं अभी 14 वचन पढ़ूंगा। இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். और यहाँ पे फिर उस देश में आके वे 10 होंगे और उसमें दंड देंगे। நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய். और यहाँ पे आके पश्चात तू बड़ा दंड वहां से लेकर निकल आएगा। ஆபிரகாமே இப்போ நீ சாக மாட்டேன், முதிர் வயதாகணும், அப்பதான் நீ சாக அப்படின்றாரு. तब परमेश्वर कहते हैं अब्राहम तू अभी नहीं मरने वाला है, बुढ़ापे में ही मरेगा। அவனுக்கு எப்படி இருக்கு? சாகிறதுக்குள்ள ஒரு பிள்ளையை பெற்றணும் அப்படின்னு இருக்குது. अब वो क्या सोचता है कि उसको एक वंश मिलना है। கர்த்தர் சொல்ற இப்ப கிடையாது, முதிர் வயதுல. अब परमेश्वर कहते हैं अभी नहीं, जब तू बुढ़ापे में रहेगा பிதாக்களோட நீ அடக்கம் பண்ணப்படுவாய். और बुढ़ापे में ही तू आके तुझे दफना நல்ல जाएगा। முதிர் வயதுல தான். और अच्छा बुढ़ापे में ही நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். और तू समाधान से अपने पिताओं के साथ जाके रहेगा। 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்தில் திரும்ப வருவார்கள். और फिर से वो लोग आके वापस आएंगे। ஏனென்றால் எமோருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். क्योंकि अभी तक आके जो भी वो काम खत्म नहीं हुआ। இதெல்லாம் நடந்த பிறகு சூரியன் அஸ்தமித்த போது காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. तो यहाँ पे हम 17 वचन में देखते हैं कि सूर्य अस्त होने के बाद वहाँ पे घोर अंधकार छा गया। இந்த புகைகிற சூளையும் அக்கினி ஜுவாலையும் எதுக்கு அடையாளம் வருது? கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு அடையாளமா இருக்கிறது. तो यहाँ पे ये जो अग्नि का जो किसके लिए आता है यहाँ देखते हैं। கர்த்தர் மோசேயோடு பேசும்போது சீனாய் மலையில இறங்கினார். अब यहोवा आके मूसा से सिनाई पर्वत में बात करते हैं। அங்க புகையும் எரிகிற அக்கினி சூளையும் அப்புறம் புகையும் அங்க இருந்தது. वहाँ पे धुआं उठता है और आग जलता है। அப்படின்னு கர்த்தர் அந்த மலையின் மேல இறங்கி இருந்தார் மோசையோட பேசுறதுக்கு. और मूसा से बात करने के लिए सिनाई पर्वत में परमेश्वर இப்ப उतरा। ஆபிரகாமோட பேசுறதுக்கு अங்க இறங்கி இருக்கிறாரு. अब अब्राहम से बात करने के लिए परमेश्वर वहाँ पे उतरा है। எங்க இறங்கினார்னா அந்த 2 துண்டங்கள் நடுநடுவ எதிரெதிர வைக்கப்படுறது, அங்க இறங்கி நடக்கிறாரு. और कहाँ पे उतरा माने उन दोनों के बीच में उतर के चल रहे हैं। கர்த்தர் அந்த இடத்துல வந்திருக்கிறார். और परमेश्वर वहाँ पे उतरे हैं। 18ஆம் வசனம் சொல்றது, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். और यहाँ पे 18-19 में हम देखते हैं कि इन दिनों में यहोवा ने अब्राहम के साथ वाचा बांधा और मिस्र महानदी के लेकर वहाँ पे कई देशों के नाम को हम देखते हैं। கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு? ஆபிரகாமே நான் சொல்றதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும்பா. अब परमेश्वर क्या कहते हैं, मैं जो भी कहता हूँ वो सच में होगा। நீ பயப்படாத, சந்தேகப்படாத. तू आके डरना मत और आके संदेह मत कर। நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். और मैं जो बोलता हूँ वो सब कुछ होने वाला அதுக்கு है। அடையாளமா தான் எதிர்காலத்துல நடக்க போறதெல்லாம் இப்பவே நான் சொல்லியிருக்கேன். और उसका चिन्ह के लिए ही जो आगे होने वाला है वो मैं तुझे अभी बोलता हूँ। இதெல்லாம் நிச்சயமா தவறாமல் நடக்கும். और ये सब कुछ सच में होने वाला है। அப்படி ஒருவேளை நடக்காம போச்சுன்னா अगर ऐसा नहीं हुआ तो
அதனாலதான் அந்த ரத்த சகதியில நடக்கிறாரு அவர். इसीलिए आके अपने लहू में आके இந்த चलते हैं। துண்டிக்கப்பட்ட மிருக ஜீவன்களை போல அதுக்கும் மேல நான் ஆக கடவேன் அப்படிங்கிறார். यहाँ पे जो आके टुकड़ा टुकड़ा करके जो आके यहाँ पे रखा गया था उस पे चलते हैं। என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. देखिए कितना अद्भुत परमेश्वर நான் है। சொல்றேன் அவர் சொன்னது நிச்சயமா நடக்குங்க. तब वो कहते हैं कि जरूर जो मैं कहा वो அவருடைய होगा வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். और परमेश्वर का जो वचन है वो सच होगा। அது தாமதித்தாலும் தடைபடாது. वो देर होगा लेकिन रुकेगा नहीं। எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். उसके विरोध बहुत रुकावट आएंगे लेकिन फिर भी होगा। அவர் சொல்றாரு நான் மட்டும் உனக்கு சொன்னதை செய்யலனா இந்த மிருகத்துக்கு நடந்தது போலவும் அதுக்கு மேலவும் எனக்கு நடக்கட்டும் அப்படிங்கிறாரு. परमेश्वर कहते हैं अगर मैं बोलने वाला नहीं होगा तो इस जीव जंतु के साथ जो होता है वैसा ही होगा। நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உடன்படிக்கை யாருமே மீறினதே கிடையாது. अब मैं जैसे मैंने आपको पहले ही से बोला इस वाचा को किसी ने भी पार नहीं किया। அப்படி இருக்கும்போது ஒரு நாளும் பொய்யுறாத தேவன் எப்படி மீறுவார் இந்த உடன்படிக்கையை? तो जो परमेश्वर झूठ ही नहीं बोलता वो कैसे इसे आके पार करेगा? தேவன் எப்படி இந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாமல் இருப்பார்? आग परमेश्वर कैसे इस वाचा को आके पूरा नहीं करेंगे? பாருங்க ஆபிரகாமுக்கு அன்னைக்கு ரொம்ப நல்லா விளங்குச்சு. देखिए अब्राहम को उस समय पे उसको बहुत ही समझ में आया। ஏன் காரிருள் ஏன் புகைகிற அக்கினி ஜுவாலை அந்த புகைகிற சூளை அக்கினி ஜுவாலை ஏன் எல்லாமே நல்லா விளங்கிச்சு. तो उसको यहाँ पे जो धुआं उठ रहा है जो आग जल रहा है वो सब कुछ उसको समझ में आ गया। அதனால உன் சந்ததி இவனமா இருக்கும் சொன்ன உடனே விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். लेकिन ये उसके तेरा वंश ऐसा रहेगा बोलते ही अब्राहम विश्वास करने ஆனா लगा। விசுவாசிக்கிறது ரொம்ப சுலபமா இருந்தது. तो उसको विश्वास करना बहुत ही आसान था। இப்ப நான் விசுவாசிக்கிறேன் அவர் சொன்னா கண்டிப்பா நிறைவேற்றுவார். अभी मैं बोलेगा तो जरूर वो पूरा होगा। ஏன்னா ரத்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. क्योंकि उसने आके लहू का वाचा बांधा है வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. और उन्होंने आके वचन को दिया है சத்தியம் போட்டு ஆணையினால உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. और वचन देने से उसको सत्य करने के लिए भी बताया है। இதுவரைக்கும் அந்த உடன்படிக்கையை ஒரு மனுஷன் கூட மீறினது கிடையாது. और आज तक इस वाचा को कोई मनुष्य भी उसको पार नहीं किया है। அப்படி இருக்கும்போது இந்த பொய்யுறாத தேவன் எப்படி உண்மையுள்ள தேவன் எப்படி இதை மீற முடியும்? अब ऐसे रहते समय सच्चा परमेश्वर इसको कैसे पार कर सकते ஆனா हैं? உடன்படிக்கை ரொம்ப நல்லா விளங்குச்சு. अब इस वाचा को उसे अच्छी तरह से समझ में आया அதனால விசுவாசிக்கிறது ரொம்ப சுலபமா இருந்தது. और इसीलिए अब्राहम को विश्वास करने के लिए आसान था। நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த உடன்படிக்கையை நல்லா விளங்கி கொள்ளும்போது உங்களுக்கும் விசுவாசிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும் பிரியமா. जब इस वाचा को आपको समझ में आएगा तो विश्वास करने के लिए भी आसान रहेगा। கர்த்தர் சொல்றது ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிக்கும். और परमेश्वर जो कहते हैं वो समझने में आपको आसान रहेगा ஆசீர்வாதங்கள் பெருகும். और आशीष बढ़ेगा। பாருங்க இந்த கர்த்தர் அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வர்றாரு. अब यहाँ पे परमेश्वर आके रोटी और दाख रस लेके आते हैं। ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். उत्पत्ति का किताब 17वां अध्याय पहला वचन से पढ़ूंगा। ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாக்கி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. जब अब्राहम 99 वर्ष का हो गया था तब यहोवा ने उसके दर्शन देकर कहा कि मैं सर्वशक्तिमान ईश्वर मेरे उपस्थिति में चल और सिद्ध होता जा। ஆபிராமுக்கு எத்தனை வயசுங்க? अब्राहम का कितना साल था? 99 வயசு. 99 वर्ष था। 99 வயசுல கர்த்தர் பார்த்து சொல்றாரு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. अब 99 वर्ष में परमेश्वर उसको देख के कहता है कि तू मेरे सामने आके सीधा रहे। 2ஆம் வசனத்துல அவர் சொல்றார் நான் உனக்கும் எனக்கும் உடன்படிக்கை ஏற்படுத்தி நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். दूसरा वचन में कहते हैं कि मैं तेरे साथ वाचा बांधूंगा तेरे वंश को अत्यंत बढ़ाऊंगा। உடனே ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து தேவனை வணங்கினான். और तुरंत अब्राहम मुंह के बल गिर के परमेश्वर को धन्यवाद करने लगा। தேவன் அவனோட பேசினார். और परमेश्वर ने उसके साथ बात किया। நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். मैं अपना वचन तेरे साथ बांधता हूँ और अत्यंत बढ़ाऊंगा तेरे वंश को। இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை அந்நிய திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினால் இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். और तू जातियों का समूह में मूल्य पिता होगा इसीलिए तेरा नाम आके अब्राहम रहेगा। என்ன பெரிய வித்தியாசம் ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுக்கும்? अब यहाँ पे क्या बड़ा आके डिफरेंट है यहाँ पे? இத சிலர் வாசிட்டு நியூமராலஜி கூட பைபிள் பிரகாரம் தான் பைபிள் கூட சொல்லிருக்கு நியூமராலஜி. तो यहाँ पे जो न्यूमरोलॉजी है यहाँ पे बाइबल में भी कहा गया है। கர்த்தர் கூட ஆபிரகாமுக்குள்ள ஒரு எச்சு சேர்த்திருக்கிறாரு. तो अब्राहम का हम आके देखते हैं। அதனால ஒருவேளை உங்களுடைய பேர் ஆர்டின்னு இருந்துச்சுன்னா ARTHI இல்ல AARTHI போட்டீங்கன்னா நல்லா பிரமாதம் ஆயிடுவீங்க நீங்க சொல்லுவாங்க. तो यहाँ पे जो ये आपका नाम है यहाँ पे दिखाते हैं। ரோஷன் அப்படின்னாக்கா ROSAH மட்டும்
SHAN மட்டும் கிடையாது, SHANN போட்டீங்கன்னா பிரமாதம் ஆயிடுவீங்க. तो रोशन के नाम के साथ एक ऐसे जुड़ता है तो भी बड़ा बन जाएंगे। ஹலோ, இது நியூமராலஜி கிடையாதுங்க. तो ये आके एक जोशी वाला काम नहीं நம் है। பழைய உடன்படிக்கையின் கீழ் நம்முடைய ஆண்டவருடைய நாமம் என்னன்னா யாவே. तो यहाँ पे पुराने नियम में हमारे परमेश्वर का नाम क्या है? यावे है। யாவேனா எப்படி எழுதுவாங்க? यावे को कैसे लिखेंगे? YAHWAH. यहाँ पे YAHWAH से ஆனா लिखेंगे, எபிரேய மொழியில வவல்ஸே கிடையாது. लेकिन एब्रियो के भाषा में वैसा नहीं है। AEIOU கிடையாது. AU ऐसा कुछ है ही नहीं है। அதனால எபிரேய மொழியில எப்படி வரும்னா YHWH ன்னு வரும். तो एब्रियो भाषा में कुछ ऐसा आता है। இது மிகவும் பரிசுத்தமான ஒரு நாமம், तो ये आपकी एक पवित्र नाम है மேன்மையான நாமம், और बहुत ही महान नाम சிறந்த है நாமம், और बहुत ही आश्चर्य नाम है, உன்னதமான நாமம். सबसे बड़ा नाम है। அதனால இந்த வேத பாரகர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யாவேன்னு எங்கெல்லாம் எழுதணுமோ அப்பெல்லாம் ஒரு புது பேனா எடுப்பாங்களாம். तो यहाँ पे इसका मतलब कि यावे का एक नाम लिखते समय एक नया नाम लिखने का இது तरह। வரைக்கும் ஒருத்தர் கூட யூஸ் பண்ணாம எழுதாத, ஒருத்தர் கூட எழுதி பார்க்காத ஒரு பேனாவை எடுத்து அதுல Y போடுவாங்க. तो अभी तक जिसने भी यूज नहीं किया है उसको लेके वाई करके डालेंगे, Y போட்டாங்களா அந்த பேனாவை அப்படியே வச்சிருவாங்க. और वाई डालेंगे तो उस कलम को ऐसे ही रख देंगे। அகைன் Hக்கு இன்னொரு புது பேனா எடுத்து H போடுவாங்க. फिर से H लिखने के लिए नया कलम लेंगे, फिर लिखेंगे। மறுபடியும் அந்த பேனாவை வச்சுட்டு இன்னொரு புது பேனாவை எடுத்து W போடுவாங்க. फिर उस कलम को रख के नया कलम लेके W डालेंगे। அந்த பேனாவை அப்படியே வச்சுட்டு இன்னொரு புது பேனா எடுத்து மறுபடியும் H போடுவாங்க. फिर उस कलम को रख के नया कलम लेके फिर से H डालेंगे। ஏன்னா இந்த நாமம் அவ்வளவு மேன்மையான நாமம், உன்னதமான நாமம், உயர்ந்த நாமம். क्योंकि ये नाम आके इतना सामर्थ्य नाम है, सबसे बड़ा और महान नाम है। அந்த நாமத்துக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களாம் பாருங்க. और इस नाम को देखिए वो लोग कितना आके इज्जत देते हैं। இன்னைக்கு சும்மா நம்ம எந்திரிக்கிட்டு உட்கார்றதுக்கெல்லாம் இயேசுவே இயேசுவே என்றும். आज सब लोग ऐसे ही बैठ के आके यीशु यीशु कहते हैं, ஆனா ஆண்டவருடைய நாமம் மிக வல்லமையான ஒரு நாமம். लेकिन मसीहा का नाम जो है बहुत ही सामर्थ्य नाम அது है மிகுந்த மரியாதைக்குரிய நாமம், பரிசுத்த நாமம். और बहुत ही पवित्र नाम है वो। அதனாலதான் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய மேன்மையை அந்த நாமத்துக்கு கொடுத்தார்கள். तो बहुत ही सामर्थ्य नाम यहाँ दिया है। இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தம்முடைய பேர்ல இருந்து ஒரு எச்சை எடுத்து ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. अब परमेश्वर क्या करते, अपने नाम से एक हेच को उठा के अब्राहम को देते हैं। ஆபிரகாம் ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிள்ல ABRAM ஆபிரகாம். अब्राहम का स्पेलिंग आप इंग्लिश में देखिए, ஆபிரகாம் அப்படின்னா ABRAHAM. तो ஆபிரகாம் तो अब्राहम को दूसरा में देखेंगे तो उसमें एक हेच जोड़ा जाता है। தம்முடைய நாமத்திலிருந்து ஒரு எச்சை எடுத்து ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். अब अपने नाम से एक हेच को उठा के अब्राहम के नाम में जोड़ते हैं। அவர் என்ன சொல்லுகிறாரு? ஆபிரகாமே, இனி நான் தான் நீ தான் நானு, நீ என்னுடைய ஜனம், நான் உன்னோட கூட இருப்பேன், என்னையே உனக்கு தருகிறேன் அப்படிங்கிற. अब वो परमेश्वर क्या कहते हैं कि अब्राहम तू ही मैं हूँ, मैं ही तू हूँ और मैं हमेशा तेरे साथ रहूंगा। பாருங்க, இந்த மாதிரி இதை புரிந்து கொள்ளும் பொழுது விசுவாசிக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்குது பாருங்க. देखिए जब हम परमेश्वर को ऐसे समझते हैं तो हमें विश्वास करने के लिए आसान रहता है। 14ஆம் அதிகாரத்துல அப்போ ரசம் கொண்டு வந்தார். तो वहां पे 16वां अध्याय में रोटी दाखरस लेके आते हैं। 15ஆம் அதிகாரத்துல ரத்த உடன்படிக்கை பண்றார். மிருக ஜீவனை நடுவாக துண்டித்து ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்றார். और 15 अध्याय हम देखते हैं कि वहां पे आके भेड़ कबूतरों को रख के टुकड़ा टुकड़ा करके लहू का वाचा बांधते हैं। 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அவர் தம்மையே கொடுக்கிறார், தம்முடைய பேர்ல இருந்து ஒரு எழுத்து எடுத்து கொடுக்கிறார். और 17 वचन में देखेंगे तो वो अपने को रख के एक वाचा बांधते हैं, अपने नाम से एक अक्षर देते हैं। ஆபிரகாம் சாதாரணமான ஒண்ணு அல்ல, அவன் உடன்படிக்கையின் மனிதன். और वो आके वहां पे अब्राहम के साथ एक वाचा बांधा गया कि एक इंसान है, அவனோட கர்த்தர் இருக்கிறார். उसके साथ परमेश्वर है। ஆபிரகாம் யாரு? இவ்வளவு நாள் அவன் எப்படியாவது இருந்துக்கலாம், ஆனா இன்னைக்குல இருந்து ஆபிரகாம் தேவனோட பங்குதாரரா, பார்ட்னரா இருக்கிறான். अब इतने समय तक अब्राहम कैसा था मालूम, लेकिन अभी वो परमेश्वर के साथ एक मेल में है। ஆகவேதான் பாருங்க வேதத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். तो अब्राहम कहीं बहुत जगह पे बोले जाते हैं, मेरे नाम को लिया गया जनता लोग। God has given his very name to Abraham. परमेश्वर ने अपना खुद का नाम अब्राहम को दिया है। Hallelujah. हालेलुया। You are also God's people. और आप लोग भी परमेश्वर की संतान You are हैं। God's covenant people. और आप लोग परमेश्वर का वाचा बांधे हुए लोग हैं। He not only give his name, he has given himself to you. परमेश्वर ने ना केवल अपना नाम दिया है, उन्होंने अपने खुद को आपको दे दिया है। You become his children. और आप सब उनके वंश बन गए ஓ, हैं। நாம ஸ்லாக்கியம் பெற்ற மக்களா இருக்கிறோம் आप பாருங்க. लोग देखिए कितना भाग्य के लोग हैं। நாமெல்லாம் யார்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். हम सब लोग कौन है? उनके नाम को आके चिन्ह में रखे हैं। பாருங்க, ஒரு மனுஷனுக்கு திருமணம் ஆகும் பொழுது அவன் சும்மா அந்த மனைவி சாதாரணமா தான் வராங்க அந்த அம்மா. अब आके जब एक आदमी को आके शादी होता है तो ஆனா திருமணம் ஆன உடனே அவங்க பேரே மாறிடுது பாருங்க.
जब शादी होता है तो उनका नाम ही बदल जाता है। இவ்வளவு நாள் அவங்க அப்பா பேர் போட்டாங்க, இப்போ பாத்தீங்களா இனிஷியல் அவங்க ஹஸ்பண்ட் பேர் போடுறாங்க. इतने साल तक एक लड़की का पिता का नाम जुड़ता है, अब आगे शादी के बाद नाम बदल गया। திருமணம் ஆன உடனே இவங்க யாரு மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் அப்படின்றாங்க. अब इनको क्या शादी के बाद क्या बोलेंगे? मिसेस रिचर्ड बोलेंगे। அவங்க பேரோட இவரோட பேரும் சேர்ந்துட்டாங்க. अब उनके नाम के साथ उनके पति का नाम भी जुड़ता है। உடனே அந்த பேர் சேர்ந்த உடனே என்ன ஆகுது? அவருடைய மேன்மை, அவருடைய அந்தஸ்து, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் ஆயிடுறாங்க. अब जब पत्नी का नाम बदलता है तो पति का जो कुछ भी है उनके साथ जुड़ता है। ஒருவேளை அவருடைய பேர்ல பிஎஃப் எல்லாம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். और जो कुछ भी है उनके नाम में बदल जाएगा। நாமனியா வேற யாராவது வேணா போட்டுக்கலாம், ஆனா கல்யாணம் ஆன உடனே மனைவி பேர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. लेकिन आके शादी के पहले कैसा है मालूम नहीं, लेकिन शादी के बाद उनका नाम जुड़ जाता है। பேரை இணைக்கும் பொழுது அவருக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு வந்து விடுகிறது. तो जब नाम आके बदलता है तो उनका जो भी है उनका हो जाता है। இப்ப பாருங்க, கர்த்தர் நமக்காக அவருடைய நாமத்தை கொடுத்து இருக்கிறாருன்னு சொன்னா, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களா நாம இருக்கிறோம்னா அவருடையதெல்லாம் நம்முடையதுங்க. तो परमेश्वर ने अपना खुद का नाम हमें दे दिया है, तो उनका जो कुछ भी है वो हमारा है। அது பின்னாடி பாருங்க, முதல்ல அப்பம் திராட்சை ரசம், तो सबसे पहले हमने देखा था कि रोटी और दाखरस, ரெண்டாவது மிருக ஜீவன்கள் ரத்தம் சிந்தி அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. और दूसरा जो है कि वहां पे आके जानवरों को मार के लहू का वाचा बांधते हैं, மூணாவது தம்முடைய பேர்ல இருந்து ஒரு எழுத்து எடுத்து ஆபிரகாம் கொடுக்குறாரு. और तीसरा है कि अपने नाम से एक अक्षर उठा के अब्राहम के साथ एक वाचा बांधते हैं। நாலாவது என்ன பண்றாருன்னா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கை கை கொள்ளுங்கள், எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறது நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். तो यहाँ पे आके जेनेसिस का किताब चैप्टर 79 से हम पढ़ते हैं कि फिर परमेश्वर ने अब्राहम से कहा, तू भी मेरे साथ बांधी हुई वाचा का पालन करना, और उनके साथ यहाँ पे खातना करने के बारे में बात करते हैं। கர்த்தர் வந்து இந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறார். अब यहाँ पे जो परमेश्वर ने जो वाचा बांधा है उसके लिए एक चिन्ह रखते हैं। அந்த அடையாளம் என்ன? மாம்சத்தினுடைய நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். तो उस चिन्ह का मतलब क्या है कि उनका साथ खातना करना है। 11ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். यहाँ पे 11वीं वचन में कहते तुम अपनी अपनी खलड़ी का खातना करने लेना। கர்த்தர் வந்து நம்ம யோசிக்கலாம், ஏங்க ஒரு கையை வெட்ட சொல்லக்கூடாதா, கால்ல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுக்க சொல்லிக்கூடாதா, இல்ல வயிற்றுல இருந்து ஏதாவது எடுக்க சொல்லிக்கூடாதா, ஏன் அந்த இடத்துல போய் வந்து பண்ணணும்? ஏன்னா அதுதான் சோர்ஸ் ஆஃப் பெட்டர்னிட்டி. तो यहाँ पे परमेश्वर हाथ चाहे तो ले सकते थे, पांव चाहे तो ले सकते थे, क्यों ऐसा बोला गया करके? பிள்ளை பிறப்புக்கான சாத்தியக்கூறுகள் அங்கதான் இருக்கிறது. क्योंकि बच्चा पैदा होने का वही है। ஏங்க வேற ஏதாவது ஒரு உறுப்புல இருந்து ஏதாவது எடுக்க சொல்லி இருக்கக்கூடாதா? இவரு இது சொல்றதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆக்வர்டா இருக்குது அப்படின்னு ஒருவேளை யோசிக்கலாம். क्यों यहाँ पे आके वो खातना करने के बारे में लिखा गया है? இல்ல கர்த்தர் வேணும்னு தான் அதை செய்யறாரு. यहाँ पे परमेश्वर जानबूझ के वैसा करते हैं। கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு? ஆபிரகாம், நீ மட்டும் கிடையாது, உன் மூலமாக பிறக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உன்னுடைய சந்ததி கூட என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். परमेश्वर ना केवल उसके लिए बल्कि उसके जरिए होने वाले हर एक संतान के लिए उनका आशीर्वाद का भाग होंगे, அவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள், और वो लोग आके परमेश्वर के होंगे, அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அவர்களுடையது அப்படிங்கிற. और जो भी वाचा है उसका आशीष वो पाएंगे। இப்ப 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. अब चैप्टर 22 जेनेसिस में आइए। இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். अब ये बातें पश्चात में ऐसा हुआ कि परमेश्वर ने अब्राहम को यहाँ पे परीक्षा की। எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாம் என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். तो यहाँ पे कैसा आके परीक्षा किया? அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். और यहाँ पे आके जेनेसिस चैप्टर 22 में हम देखते हैं कि परमेश्वर कैसे उसके पुत्र को लेके जाके होम बलि चढ़ाने के लिए देते हैं। என்னங்க ஒரு பெரிய அதிசயமா இருக்குது. तो यहाँ पे क्या आश्चर्य है? இவ்வளவு நாள் அவரோட ஃப்ரெண்ட் தான் நினைச்சிட்டு இருந்தோம். इतना दिन तक अब्राहम परमेश्वर का दोस्त है हमने देखा। ஒரே ஒரு புள்ள பிறந்துக்குது, அவனை போய் தகன பலியாக பலியிடுன்றாரு. यहाँ पे आके एक ही पुत्र इसहाक होता है और उसको होम बलि चढ़ाने के लिए कहते இந்த हैं। விதத்துல கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்னு வருது. अब परमेश्वर ने अब्राहम को कुछ ऐसा परीक्षा किया। சோதித்தார் என்று சொல்லும்போது கர்த்தர் சோதிக்கல. यहाँ पे परीक्षा का मतलब ये नहीं है कि परमेश्वर ने उसको परीक्षा की। ஏனென்றால் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கப்படுகிற எவனும் நான் கர்த்தரால் சோதிக்கப்படுறேன் என்று சொல்லாதிருப்பானாக அப்படின்னு. क्योंकि याकूब के हम पहले अध्याय में देखते हैं कि कोई भी परमेश्वर के जरिए परीक्षा नहीं किया गया है।
அப்படின்னு இங்க என்ன பண்றாரு? इसका मतलब यहाँ क्या कर रहे हैं? இந்த சோதித்தார் அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கிறது. यहाँ पे परीक्षा किया का मतलब दो चीज है। ஒன்னு வந்து டு டெஸ்ட், एक आके उसको आके परीक्षा करना, தமிழ்ல பரீட்சை. उसका मतलब है कि एक एग्जाम जैसा பாருங்க, टेस्ट करने का। இப்ப இன்னைக்கு வந்து நான் பிரசங்கம் பண்றேன். देखिए आज मैं आके प्रचार कर रहा हूँ, நாளைக்கு கரெக்டா நீங்க காலையில 10:30 மணிக்கு வரணும். இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும், நாளைக்கு அதுல டெஸ்ட் வைப்பணும். என்னமா நடக்கும் பாருங்க. अभी आके कल आके आप लोग यहाँ पे आना है, मैं आपको टेस्ट लिखूंगा जो प्रचार किया है। வைக்க மாட்டேன். हम नहीं रखेंगे ஆனால் टेस्ट, தைரியமா வரலாம் நீங்க அட்ட வாரம். लेकिन आप लोग धैर्य से आना है अगले हफ्ते। என்னைக்குமே நான் டெஸ்ட் வைக்க மாட்டேன். मैं कभी भी यहाँ पे टेस्ट नहीं रखूंगा। நான் உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். यहाँ पे आपको समझने के लिए मैं ऐसा कर रहा எந்த हूँ। அளவுக்கு நீங்க புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக டெஸ்ட் வைக்கிறாங்க. यहाँ पे कितना आपने समझ गए करके उसके लिए एक टेस्ट रखते हैं, ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. लेकिन उसके लिए एक और अर्थ भी है, அது பேர் என்ன? டு ப்ரூவ். और उसको आगे प्रूव करना। டு ப்ரூவ் என்பது ஒரு ஆர்மி வேர்டா இருக்குது. அது பாருங்க, तो उसको साबित करने का एक आर्मी वर्ड जैसा है। ஆர்மில ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா? अब आर्मी में आके ट्रेनिंग देते हैं। ஆர்மில என்ன பண்றாங்க? நல்லா அந்த ஆர்மி ட்ரெஸ் போட்டுக்கணும், வெப்பன்ஸ் எல்லாம் மாட்டிக்கணும் கரெக்டா. अब आर्मी में क्या करते हैं? फौजी का ड्रेस पहन लेना है, हथियार लगा देना है, அங்க போன உடனே பரேட் பண்றாங்க. அவங்க வந்து லெஃப்ட் ரைட் போட வைக்கிறாங்க நல்லா. और वहां पे जाके परेड कराएंगे, அப்புறம் துப்பாக்கி சுடுறதுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. और वहां पे पिस्तौल को चलाने के लिए सिखाएंगे, பாம் எப்படி போடுறது, ஏரோப்ளேன்ல எப்படி போறது, அங்கிருந்து எப்படி பாம் போடுறது और எல்லாம் बॉम्ब சொல்லி कैसे डालते हैं, एरोप्लेन से कैसे बॉम्ब डालते हैं, वो सब सिखाएंगे। இப்ப ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிடுது. अब यहाँ पे परीक्षा सब खत्म हो गया। முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க? யுத்த களத்துக்கு அனுப்புறாங்க. அங்க अब खत्म होते ही क्या करेंगे? युद्ध के जगह पे भेजते हैं, ஃபைட் மும்முரமா நடக்கிற இடத்துக்கு அனுப்புறாங்க. और वहां पे आके युद्ध चलता है वहां भेजते हैं। ஏன் அனுப்புறாங்க? அங்க போய் ட்ரைனிங் கொடுக்கிறதுக்காக அனுப்புறாங்க. अब क्यों वहां भेजते हैं? वहां पे जाके ट्रेनिंग देने के लिए नहीं। கிடையாதுங்க. இவர் எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டாரு, எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டாரு. இவர் அப்ப அங்க போனா எதிரிகளை உண்மையாவே சுடுவாரு. அந்த அளவுக்கு திறமை இருக்கு இவருக்கு, கண்டிப்பா இவர் ஜெயிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் அவரை அங்க அனுப்புறாங்க. वहां पे क्यों भेजते हैं? क्योंकि उन्होंने ट्रेनिंग पूरा खत्म करके वहां जाके युद्ध करने के लिए तैयार है करके विश्वास है। அவனால அத கண்டிப்பா ஜெயிக்க முடியும்ன்றத நம்பி ஆண்டவர் அங்க வந்து சோதித்தார். और वहां पे इस जगह पे अब्राहम जरूर जीतेगा करके परमेश्वर ने उसकी परीक्षा की, இப்ப அவனோட நான் ரத்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். और इसीलिए उसके साथ वो वाचा बांधा, அவன் எனக்கு உடன்படிக்கையின் சகோதரனாக நண்பனாக இருக்கிறான். और वो मेरी वाचा मेरा दोस्त है, என்னுடைய நாமத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். और मैंने अपना नाम उसको दिया है, நான் அவனுக்கு கேடகமும் பலனுமா இருக்கிறேன். और मैं उसको ढाल और प्रतिफल இப்ப हूँ। நான் என்ன கேட்டாலும் அவன் தருவான் என்ற நம்பி அவனை சோதிக்கிறாங்க. अब परमेश्वर आके इस विश्वास के साथ उसको परीक्षा करते हैं कि मैं कुछ भी मांगूंगा तो वो देगा। அவனால அதை நிச்சயமா செய்ய முடியும் என்பதை அவர் ப்ரூவ் பண்றார். अब वो जरूर करेगा करके परमेश्वर यहाँ पे साबित करते அவனை हैं। தகன பலியாய் பலியிடணும்னு என்ன நடக்குது? அடுத்த நாள் காலையில அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். यहाँ पे आके अगले सवेरे उठकर वो होम बलि चढ़ाने के लिए अपने बेटे को, अपने नौकर को और सारे लकड़ियों को लेके उठाकर चलता है। எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. अभी देखिए मेरे को 2 बेटी है। எனக்கு வந்து கர்த்தர் தரிசனமாய் உன் பிள்ளைய தகன பலியா பலியிடுனா மறுநாள் காலையில தான் எனக்கு ரொம்ப தூக்கம் வரும். तो अगर परमेश्वर आकर मुझसे कहेंगे कि अपनी बेटी को मेरे लिए होम बलि चढ़ा, तो सवेरे मुझे बहुत नींद आएगा। கர்த்தாவே இன்னைக்கு வேணா ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். आज नहीं, कुछ दूसरा दिन करके मैं बोलूंगा। இன்னைக்கு வேணாங்க, சில முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது கர்த்தாவே, நாளைக்கு வச்சுக்கலாம் இதை. मैं परमेश्वर से बोलूंगा आज नहीं, मुझे कुछ मुख्य काम है, कल करेंगे। பாருங்க, சில தப்பு தண்டங்கள்லாம் பண்ணும்பொழுது அவங்க மேல அவங்கள வந்து போலீஸ் பிடிக்க வரும்போது திடீர்னு செஸ்ட் பெயின் போய் படுத்துப்பாங்க. तो हम கேட்டிருக்கீங்களா இதெல்லாம் நீங்க? तो जब हम ऐसे गलती करते हैं तो पुलिस हमें पकड़ने आता है, तो हमको छाती दर्द आके सो जाते हैं। அந்த மாதிரி ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்குது, கொஞ்ச நேரம் இருங்க. तो उसी तरह से परमेश्वर से भी हम ऐसे ही बोलते हैं, समय मांगते हैं। ரொம்ப சளி பிடிச்சிட்டு கோல்ட் ரொம்ப அதிகமா இருக்கு ஆண்டவரே, अब मुझे आके बहुत ही आके जुकाम है, खांसी है करके। இவ்வளவு காலையில நான் போனா என்ன ஆவறது? अगर मैं इतना सवेरे उठूंगा तो क्या होगा? ஆபிரகாம் இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. लेकिन देखिए अब्राहम ऐसा कुछ भी नहीं कहा। சாராள்கிட்ட கூட சொன்னானே என்னன்னு தெரியல. वो सारा के पास भी वो बोला नहीं, पता नहीं। சாராள்கிட்ட சொல்லி என்ன பண்ணிருப்பா? ஓ கிறுக்கு மென்டல் பையனா நீ என்ன இந்த மாதிரி பண்ணுகிற அப்படின்னு. अगर वो सारा के पास बोला हो तो बोलता तू पागल हो गया क्या करके रोक देती। இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு புள்ள பிறந்தது, அதை கொண்டு போய் தகன பலி விடுன்னு சொல்றியே, கத்ததான் சொன்னாரா, நல்லா கேட்டியா நீ அப்படின்னு சொல்லிருப்பாங்க. इतना सालों के बाद हमें एक ही बेटा हुआ है, परमेश्वर ने बोला है कि तुझे मालूम है क्या बोलेगी। அதனால அவன் சாரா கிட்ட கூட சொல்லிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். इसीलिए अब्राहम ने सारा के पास भी नहीं बोला होगा। அதிகாலையில எழுந்து சேணத்தை கட்டி கொண்டு கழுதை மேல ஏறி வேலைக்காரர் 2 பேரை கூட்டு கிளம்பிட்டு போயிட்டான். और वो एकदम सवेरे सवेरे उठकर वो अपने नौकर को लेके गधे में लकड़ी रख के अपने बेटा को लेके चला गया।
இப்ப கிளம்பி தைரியமா போறான் பாரு. और बहुत ही धैर्य से वो जा रहा है। எப்படி அவனால இவ்வளோ அதிகமா விசுவாசிக்க முடிந்தது? तो कैसे उससे इतना ज्यादा विश्वास करने पाया? அப்பனா அவன் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கான். तो ये अब्राहम कुछ तो जान के रखा है, என்னமோ ஒண்ணு அவனுக்கு தெரியுது. उसको कुछ तो मालूम है। அவன் எப்படி போனான்னு இங்க வந்து அவ்வளவு தைரியமா துணிச்சலானும் விசுவாசத்தோட எப்படி போனான்றது அங்க சொல்லப்படல. ஆனா இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. ये आके कैसे इतना धैर्य से गया करके यहाँ नहीं बोला गया, पर एक जगह पे बोला गया। எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். एब्रियो का किताब में मैं पढ़ूंगा 17 अध्याय पे। எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசிகளுடைய விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அடங்கிய ஒரு அதிகாரம். यहाँ पे 11वीं एब्रियो का किताब 11वीं अध्याय में विश्वास लोगों के बारे में हम देखते हैं, அங்க கொஞ்சம் ஒரு ஹிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और वहां पे एक बात बोला गया है। மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். और यहाँ पे आके विश्वास के जरिए आके ईसा को आके अब्राहम ने बलि के लिए चढ़ाया था। 18ஆம் வசனம் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவரா இருக்கிறார் என்று எண்ணினான். और 18 वचन में देखते हैं कि जिससे वो कहा गया कि ईसा तेरे वंश कहलाएगा और वह अपने एक लोते को चढ़ा लेगा। அப்போ விசுவாசிக்கிறான். என்ன விசுவாசிக்கிறான்? மரித்தோரிலும் கூட எழுப்ப வல்லவரா இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறான். तो यहाँ पे अब्राहम क्या विश्वास करता है कि परमेश्वर आके मरे हुए को जिला सकता है ஏன்னா करके। இப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறான் அவன். तो क्योंकि परमेश्वर ने अब्राहम को इतना सारा वाचा बांधा था। இதுல இத பத்தி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கூட ஆபிரகாம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கொடுக்குறாரு. अब इसके बारे में एक छोटा सा हिंट आके उत्पत्ति का किताब 17वीं अध्याय में देते हैं। வேலைக்காரரை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க இங்கே இருங்க, கழுதையை நிறுத்தி இங்க காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் அப்படிங்கிறாரு. और वो नौकर लोग से क्या कहता है कि मैं जाके बलि चढ़ा के वापस में तेरे पास आऊंगा करके। இவ்வளவு விசுவாசமா எப்படி அவனால பேச முடிந்தது? तो इतना विश्वास से अब्राहम कैसे बात किया, இவ்வளவு தைரியமா தன்னுடைய பிள்ளை எப்படி அது மேல பலிபீடத்தின் மேல படுக்க வைக்க முடிந்தது? और इतने धैर्य से अपने बच्चे को बलि चढ़ाने के लिए कैसे उसने लेटाया। எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். और एब्रियो के किताब में 11वीं अध्याय में देखते हैं अपने एक लौते पुत्र को उसने चढ़ाया, மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டான். और आके मृत्यु से उसने आके दोबारा ले लिया करके देखेंगे। என்னங்க இது புது கதையா இருக்குது? ये क्या नया कहानी है। ஈசாக்க பலியாவே செலுத்தலையே. और यहाँ पे ईसा को तो उन्होंने बलि नहीं चढ़ाया। அதிகாலையில் எழுந்து சேனம் கட்டி கழுதைங்களோட வேலைக்காரரோட புறப்பட்டு போனானா? वो सवेरे उठकर सब कुछ तैयारी करके चला तो गया। வேலைக்காரர் பார்த்து சொல்றான், நீங்க இங்க நில்லுங்க, கழுதை இங்க நிற்க வச்சுக்கோங்க, நானும் பிள்ளையும் போறோம் அப்படின்னு போனாங்க. और अपने दो नौकर को कहता है कि तू इधर ही रह, मैं जाके आता हूँ करके। ஓரிய மலை ஏறுறாங்க. और वो पहाड़ चढ़ते हैं। ஈசாக்கு ஆபிரகாம் பார்த்து கேக்குறான், தகப்பனாக்கு ஆபிரகாமே, விறகு இருக்கு, அக்கினி இருக்கு, எல்லாம் இருக்குங்க, பலி எங்க அப்படின்ற. अब ईसा आके कहता है, वो छोटा सा बालक था, वो कहता है लकड़ी है लेकिन बलि चढ़ाने के लिए भेड़ कहाँ है। கத்தர் பாத்துக்குவாரு அப்படின்னு. लेकिन अब्राहम कहता है कि परमेश्वर देख लेगा। மேல போன உடனே பலிபீடத்தின் மேல கட்டைகள்லாம் அடிக்கிட்டான். वहां पे ऊपर जाते ही उसने होम बलि चढ़ाने के लिए सारे लकड़ियां को डाल दिया। ஈசாக்கு கைய காலெல்லாம் கட்டுறான். और वहां पे ईसा के हाथ पांव को आके वो எழுந்து बांधता है। ஓடக்கூடாது இல்லையா? எழுந்து ஓடக்கூடாது இல்லையா? क्योंकि आके ईसा उठ के भाग नहीं सकता है, அதனால கைய காலெல்லாம் கட்டி பலிபீடத்தின் மேல படுக்க வச்சிட்டான். इसीलिए वो ईसा के हाथ वो पांव को बांध कर वो आके होम बलि चढ़ाने के लिए இப்ப என்ன लेटा देता பண்றான்? है। பலி கொடுக்கறதுக்காக கத்தி எடுத்து ஓங்குறான் பாருங்க. अब क्या करता है, बलि चढ़ाने के लिए अब्राहम आके चाकू उठाता है। கர்த்தருடைய தூதன் உடனே வந்து சொல்றாரு, ஆபிரகாமே நிறுத்து, பிள்ளையின் மேல உன் கைய போடாத. अब तुरंत आके दूत आके क्या कहता है, अब्राहम बच्चे के ऊपर छुरी मत चला। அப்படின்னு என்ன தோல் மேல கை போட்டுங்கிறாரு இவரு. इसका मतलब यहाँ पे क्या है, இல்லங்க வெட்ட போறாரு. क्योंकि अब्राहम आके अपने बेटे को काटने वाला है பலியாக செலுத்த போகிறார். और वहां पे बलि चढ़ाने वाला है தகன பலியாக எரிக்க போகிறார். और वहां पे आके होम बलि करके चलाने वाला கர்த்தர் है। சொல்றார், ஸ்டாப், अब परमेश्वर कहता है रुक जा டோன்ட் ஸ்லே யுவர் சன். और अपने बेटे पर छुरी मत चला। உடனே ஆபிரகாம் நிறுத்திட்டான். और अब्राहम वहां पे रुक गया। ஆனா எபிரேயர் நிருபத்துல நம்ம வாசிக்கும் போது लेकिन जब हेब्रियों की किताब में जब हम पढ़ते हैं 19ஆம் வசனம் சொல்லுது, தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். और यहाँ पे 19वीं अध्याय में कहते हैं कि उसने अपने एक लौते पुत्र को आके उसने बलि चढ़ाया மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். और आके जो वे मर गए थे उसमें से उसने दोबारा उसको ले लिया।
ஏங்க மரிக்கவே இல்லையே, लेकिन वो वहां पे मरा ही नहीं है, ஈசாக்கு மரிக்கவே இல்ல. ईसा मरा नहीं है। அப்படின்னு என்ன, கர்த்தர் ஏதோ ஒரு தகவலை கொடுத்துக்கிறாரு அவனுக்கு. इसका मतलब क्या है? परमेश्वर ने उसको कुछ समाचार सुनाया है, இவன் எப்படி விசுவாசிக்கிறான்? மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவரா இருக்கிறான். क्योंकि यहाँ पे उसे मरे हुए में जिलाने के लिए वो सामर्थ्य है। தன் குமாரன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததை கண்டிருக்கிறான். क्यों? उसका बेटा आके मरे हुए में से जी उठा करके आके देखा है। எப்படி இவன் கண்டிருக்க முடியும்? अब ये कैसा उसने देखा है? உண்மையிலே அவன் கண்டது என்ன? ये उसने सच में क्या देखा है? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். योना का किताब 8वीं अध्याय में देखेंगे। யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் ரொம்ப விசேஷித்த ஒரு அதிகாரம். अब योना का किताब 8वीं अध्याय एक बहुत ही विशेष अध्याय है। 8ஆம் அதிகாரத்துல 58ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். यहाँ पे यूहन्ना का किताब चैप्टर 8 वर्स 58 पे देखते हैं, यीशु ने उनसे कहा, मैं तुमसे सच सच कहता हूँ कि पहले से ही अब्राहम का उत्पन्न हुआ मैं हूँ। 56ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றான். 56 में देखते, तुम्हारा पिता अब्राहम मेरे दिन देखने की आशा में बहुत ही महान था। ஆபிரகாம் எதையோ ஒண்ணு கண்டு இருக்கிறான். तो यहाँ पे अब्राहम को उसने देखा கண்டது மூலமா பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கிறான். और वो देखते ही बहुत ही मगन था। என்னத்தை கண்டான்? தன்னுடைய சந்ததியை கர்த்தர் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவரா இருக்கிறார் என்று நம்பினான். उसने क्या देखा कि उसके वंश को आके मृत्यु से उठाने के लिए वो विश्वास किया। அப்ப அவன் உண்மையிலே என்னத்தை கண்டு இருக்கிறான்? तो वहां पे उसने क्या देखा? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுந்த தரிசனத்தை ஆபிரகாம் கண்டிருக்கிறான். अब मसीहा लोगों को आके मौत से जिलाने का आके वो दर्शन देखा। ஏன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஏகபுத்திரன் அப்படிலாம் சொல்றாரு. तो अब्राहम को देखता है कि एक लौता पुत्र करके। கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். गलातियन का किताब चैप्टर 3 वर्स 15 में पढ़ेंगे। சகோதரர், மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதில்லை, அதாவது மீறுகிறதில்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதில்லை. तो यहाँ पे जो वाचा बांधा है उसके साथ कुछ आगे जुड़ता भी नहीं है, कुछ रुकता भी नहीं है। 16ஆம் வசனம் சொல்றது, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதே. तो यहाँ पे 16 अध्याय में देखते हैं कि अब्राहम और उसके वंश को आके वाचा बांधा है। சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறது. तो यहाँ पे आके बहुत सारे वंश जैसा उसके बारे में बोला गया है, அந்த சந்ததி கிறிஸ்துவே. और वो वंश आके मसीहा के लोग हैं। பாருங்க, இந்த ஆபிரகாம் என்னத்தை கண்டான், என்னத்தை கண்டு களி கூர்ந்தான், யார் உயிரோட எழுந்திருக்கிறத கண்டான். अब अब्राहम क्या देखा, क्या देख के मगन हुआ, कौन जी उठा उसको देख के मगन हुआ? கிறிஸ்து உயிரோட கூட எழுந்திருக்கிறதை அவன் கண்டான். मसीहा आके जी उठा उसको देख के उसने आनंद ஏன்னா हुआ, ஈசாக்கு மரிக்கவே இல்லையே. क्योंकि ईसाक तो मरा ही नहीं। தம்முடைய சந்ததியாகிய கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாகிய பிறந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறதை அவன் கண்டான். लेकिन यीशु मसीह आके इस दुनिया में आए, फिर मारे गए, फिर तीसरा दिन जी उठा, उसे देखा गया। தன் சந்ததியாகிய கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை தரிசனமாக பெற்றான். तो उसने आके मसीहा को ही अपने वंश में उसने देखा, ஆபிரகாம் என் நாளை கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி இருக்கிறார். और अब्राहम उस दिन को देख के वो मगन हुआ। எங்க கண்டு களி கூர்ந்தான்? மோரியா மலையில கண்டு களி கூர்ந்தான். और कहाँ पे जाके उसने मगन हुआ? मोरिया के पर्वत में जाके उसने அவன் मगन हुआ। சந்ததி ஈசாக்கு கிடையாதுங்க, கிறிஸ்து தான் அவருடைய சந்ததியா இருக்கிறார். अब अब्राहम का वंश आके ईसाक नहीं था, बल्कि मसीहा के लोग है। மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். मैथ्यू का किताब चैप्टर 1 से पढ़ूंगा। ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. तो यहाँ पे वो आके वंश का जो देखते हैं, अब्राहम की संतान, दाऊद का संतान, यीशु मसीह का वंश वाली है। அவர் தாவீதின் குமாரன் மட்டுமல்ல, ஆபிரகாமின் குமாரனுமாயும் இருக்கிறார். அவர் वो दाऊद का नहीं बल्कि अब्राहम के वंश में आता है। ஆபிரகாமின் குமாரன் சந்ததின்னு சொல்லப்படுகிறது. அந்த இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததை அவன் காணுகிறான். तो अब्राहम का संतान में देखते हैं तो यीशु मसीह आके मर के जी उठा वाला उसने देखा। ஏன் இதெல்லாம் நடக்குது? ये सब क्यों हो रहा है? பாருங்க, இயேசு தேவனுடைய குமாரன் மட்டுமல்ல, அவர் மனுஷகுமாரனுமாயும் இருக்கிறார். अब यीशु मसीह आके परमेश्वर
परमेश्वर का पुत्र भी नहीं बल्कि मनुष्य का रूप में भी वो जन्मा है। மத்திய சுவிசேஷத்துல ஆபிரகாமின் குமாரன் சொல்லப்பட்டது இல்லையா? अब मातीयू के चैप्टर में आके अब्राहम का संतान कहा गया மார்க் है। 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்றது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். अब मार्क की किताब में पहला अध्याय में हम देखते हैं அவர் தேவகுமாரனா மனுஷகுமாரனா? अब वो आके परमेश्वर का संतान है या मनुष्य का संतान அவர் है। தேவகுமாரனாகவும் இருக்கிறார் மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார். वो आके मनुष्य का भी पुत्र है और परमेश्वर का भी पुत्र है। சோ அவர் இந்த உலகத்துல மனிதனாக பிறக்க வேண்டும், மரிக்க வேண்டும், பாடுபட்டு மரிக்க வேண்டும், உயிரோடு எழுந்திருக்கணும்னா தேவன் மட்டும் அனுமதி கொடுத்த போதாது, ஒரு மனுஷனும் அலோவ் பண்ணணும் இங்க. अब वो आके इस दुनिया में आना है, आके क्रूस पे मारे जाना है, जी उठना, ये आके परमेश्वर अकेले नहीं मनुष्य भी आके उसको ஆகவேதான் देना। வேதம் சொல்றது நமக்கு ஒரு பாலகன் பிறந்த, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். इसीलिए के वचन कहता है हमारे लिए एक बालक दिया गया है करके, அவர் கொடுக்கப்படும் போதே குமாரனா இருக்கிறார். और वो देते समय आके एक वंश के रूप में दिया गया है। தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தது போல ஆபிரகாமும் தம்முடைய குமாரனை கொடுக்கிறார். परमेश्वर ने कैसे अपने एक लौते पुत्र को दिया, बिल्कुल उसी तरह अब्राहम भी अपना एक लौता पुत्र को देता அப்ப है। உன் சந்ததிக்குள் அப்படின்னு சொல்லும்போது பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லும்போது வெறும் ஈசாக்க மட்டும் சொல்லலங்க, கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. अब तेरे वंश को अकेले नहीं बोल रहे, इसका मतलब क्या होता है, सिर्फ मसीहा क्या नहीं, जो भी मसीहा में है उन सबको। அந்த சந்ததி யாரு? अब वो वंश कौन है? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். अब गलातिया का किताब आके चैप्टर 3 में पढ़ेंगे। நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளிகளாயும் இருக்கிறீர்கள். और इस वाचा के अनुसार आप मसीहा के लोग बने करके, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால், और आप सब लोग आके मसीहा के लोग हैं। if you accept Jesus as your Lord and Savior, you will become Abraham's descendants. अगर आप आके मसीहा को अपना बना लेते हैं तो आप अब्राहम के वंश में आते हैं। அது மட்டும் இல்ல, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களாயும் இருக்கிறீர்கள். और आप लोग आके वाचा को भी लाभ उठाते हैं। நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய சந்ததிகளாய் இருக்கிறோம். आप और मैं मसीहा के वंश में आते हैं, நீங்களும் நானும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். और हम लोग आके मरे हुए में से जिलाए गए हैं, கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். और हम लोग मसीहा के साथ उस उन्नति में बैठे हैं। உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள்லாம் நம்முடையதா இருக்கிறது. और जो भी वाचा का आशीर्वाद है हम लोग के लिए भी है, அவருடையதெல்லாம் எதெல்லாம் அவருடையது அதெல்லாம் நம்முடையதாக்கப்பட்டிருக்கிறது. और जो कुछ परमेश्वर है वो सब कुछ हमारा भी हो गया है। அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றியா இருக்கிறது. उनका जीत हमारा जीत है, அவருடைய பலன் நம்முடைய பலனா இருக்கிறது. उनका बल हमारा बल है, அவருடைய ஆரோக்கியம் நம்முடைய ஆரோக்கியமா இருக்கிறது. और उनका जो अच्छा स्वस्थ है वो भी हमारा है, அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதமா இருக்கிறது. उनका आशीर्वाद हमारा आशीर्वाद है। கர்த்தர் அன்பும் தயமும் கிருபையும் உள்ள தேவனா இருக்கிறார். और परमेश्वर आके प्रेम अनुग्रह से भरा हुआ அவருடைய है, ரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். और अपने लहू को रख के उन्होंने एक नया वाचा बांधा है। மிருக ஜீவன்கள் ரத்தத்தினால பண்ண உடன்படிக்கை யாருமே மீற முடியாதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால பண்ண உடன்படிக்கை யார் மீற முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். जो वाचा आके जानवर के लहू को रख के कोई भी पार नहीं कर सकता है, तो मसीहा के वाचा को आप देख लीजिए। மிருக ஜீவன்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட அந்த ரத்த உடன்படிக்கைக்கு அந்த வாக்குத்தத்தங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதெல்லாமே பலிச்சது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால் பண்ண உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. अगर आके जानवरों के लहू को जो वाचा बांध के इतना सामर्थ्य है, तो आप सोचिए मसीहा के लहू के रख के जो वाचा बांधा है उसको कितना सामर्थ्य है। பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. तो यहाँ पे आके जो पौल आके कोरिन्थियन में कहता है, जो मसीहा में जो वाचा बांधा क्या है वो आमेन करके स्वीकार किया गया है। இப்ப பாருங்க, அவர் சொல்றது எல்லாத்தையும் கண்ண மூடி நம்ப முடியுது நமக்கு. तो देखिए ये जो भी बोला गया है वो विश्वास कर सकते ஏன்னா हैं, ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன் சொல்லி இருக்கிறார். क्योंकि हमारा परमेश्वर कभी भी झूठ नहीं बोलता है। அவருடைய சொந்த ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். परमेश्वर ने अपने खुद के लहू से हमारे साथ एक वाचा बांधा है, உடன்படிக்கை நிமித்தமாக வாக்குத்தத்தங்களை கொடுத்து இருக்கிறார். और उस वाचा के द्वारा उन्होंने आके अपना एक वाचा भी தம்முடைய बांधा, நாமத்தின் பேர்ல ஒரு ஆணையினால உறுதிப்படுத்தி இருக்கிறார். और अपने नाम के साथ आके उस वाचा को उन्होंने सिद्ध किया है। இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. अब ये वचन जो है कि वो फुलफिल नहीं होने का कोई चांस ही அவர் नहीं है। சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று வேதம் சொல்லுகிறது. अब परमेश्वर ने जो भी अच्छे वचन बोले हैं वो कभी भी आके अधूरा नहीं जाएगा, पूरा होगा। யோசுவா 21:45 வாசிச்சு நம்ம முடிப்போம். जोशुआ का किताब हम पढ़ेंगे, யோசுவா 21:45. 21:45। கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. जो परमेश्वर ने आके इसराइल के लिए जो भी बातें किया कुछ भी आके रुका नहीं, बल्कि सब कुछ आके पूरा हुआ।
இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகள். और ये सारा बात आके अच्छी இந்த बात है வார்த்தைகள் எல்லாம் உடன்படிக்கையின் வார்த்தைகள். और ये सब वचनों का है இந்த வார்த்தைகள் என்றென்றைக்கும் தவறாத வார்த்தைகள். और ये वचन आकर कभी भी आके कमी नहीं होगी என்றென்றைக்கும் தவறி போகாத வார்த்தைகள். और हमेशा आके पूरा होगा நிச்சயமாக வந்து நிறைவேறக்கூடிய வார்த்தைகள். और ये बात है सच में पूरा होगा எல்லாமே நிறைவேறும். और सब कुछ पूरा होगा நானே உன் பரிகாரியாக கர்த்தர். और मैं ही आके तेरे साथ நான் हूँ உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். मैं तेरे रोटी पानी को आशीष करूंगा வியாதியை உன்னை விட்டு விலக்கவே. और रोग को तुझसे दूर உன் करूंगा ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். और तेरे आयु को நீ बढ़ाऊंगा சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். और सारे लोगों से ज्यादा तू आशीष पाएगा கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். और सारे बुरे बीमारियों को तुमसे दूर करेगा பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். डर मत मैं तुम्हारे साथ हूँ வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னோட வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். जमीन और आसमान मिट जाएगा लेकिन परमेश्वर का वचन कभी नहीं मिटेगा இதெல்லாம் ஒரு நாளும் தவறி போகிறது. और ये वचन कभी भी कमी नहीं होगी Every promise will come to pass in your life. और आपकी जिंदगी में जो भी प्रॉमिस है वो Because सब पूरा होगा God has established His covenant through His blood. क्योंकि परमेश्वर मसीह ने आके अपने वचन को अपने लहू के जरिए बांधा है ஒரு வார்த்தை கூட தவறி போகாதுங்க. और एक भी वचन आके कमी नहीं होगी எல்லாத்தையும் ஈஸியா நம்ப முடியும். और सारे वचनों को हम बिल्कुल आसान से विश्वास कर நாம सकते हैं பாக்குற வானம் பூமி இதெல்லாம் கூட ஒழிஞ்சு போகும். हम देखने वाले जमीन आसमान सब मिट जाएगा ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட ஒழிஞ்சு போகவே போகாது. लेकिन परमेश्वर ने जो वचन बोला है वो कभी भी नहीं मिटेगा ஒரு நாளும் தவறி போகாது. कभी भी नहीं मिटेगा எல்லாம் நிறைவேறும். सब कुछ आपके जीवन में எத்தனை पूरा பேர் होगा சொல்றீங்க எல்லாம் நிறைவேறும்? कितने लोग विश्वास करते पूरा होगा ஹalleluya. நம்ம हालेलुया யாரும் எழுந்திருப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். सब लोग खड़े होंगे आप सब लोग आशीषित लोग हैं நாம் நம்முடைய சகோதரி அவர்கள் ஜெபிப்பார்கள். प्रार्थना करेंगे अब्राहम के पिता इसहाक के पिता याकूब के पिता इजराइल के पिता इस अद्भुत दिन के लिए आपका धन्यवाद पिता परमेश्वर अपने बहुमूल्य अपना लहू बहा के यीशु मसीह आपने हमारे साथ जो वाचा बांधा है उसके लिए हम आपका धन्यवाद करते हैं हम विश्वास करते हैं कि हमारे लिखा गया जो भी वचन है हमारे जीवन में जरूर पूरा होगा पिता परमेश्वर इस यहाँ पे मौजूद हर एक भाइयों बहनों को आपके हाथ पे सौंपती हूँ उनके घर को सौंपती हूँ उनके परिवार को सौंपती हूँ उनके हर एक योजनाओं को सौंपती हूँ पिता परमेश्वर इस नए महीने में पिता परमेश्वर नई आशीर्वाद उनको और उनके परिवार पे भौजार से आप डालिए पिता परमेश्वर आप उनके और उनके परिवार को आशीष कीजिए रोटी पानी को आशीष कीजिए यीशु मसीह के सामर्थ्य नाम से आज हम यहाँ पे जो भी मौजूद है उनको हम आशीषित करते हैं पिता परमेश्वर प्रभु के दास को उनके परिवार को आपका हाथ पे सौंपते हैं आप उन्हें आशीष कीजिएगा पिता परमेश्वर सब कुछ आपके हाथ पे सौंपते हैं पिता परमेश्वर यीशु मसीह के नाम से मांगते हैं सुन और ग्रहण कर आमीन आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा के सौभाग्यता तुम सबके साथ होती रहे and all the saints of God say amen amen. God bless you all.